இப்போ வரைக்கும் நம்ம பேசுற இந்த பேட்டி எடுக்கிற இந்த கணம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு கண்டன அறிக்கை கிடையாது. இந்தியா முழுக்க நாங்கள் வந்து பாசிசத்துக்கு எதிரான சக்திகள்னு சொல்லக்கூடிய எந்த கட்சிகள்ல இருந்தும் ஒரு கண்டன அறிக்கை கிடையாது. 5 முஸ்லிம் இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அரச படுகொலை நடந்திருக்கு. வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அப்படி இருக்கணும்ன்றதான கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ். அப்ப அந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ்க்கு மீறி ஒரு தரப்பு செயல்படுது இல்ல. 3 மணி நேரத்துல ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது, 3 மணி நேரத்துல ஆய்வு நடக்கப்படுது. அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாம் நடக்குது. 2 பேரும் மத சண்டை, கோயிலுக்காகவும் பள்ளிவாசலுக்காகவும் சண்டை நடக்குது. இந்தியா முழுக்க நடந்த எல்லா இடைத்தேர்தலே பிஜேபி ஜெயிச்சிருக்குது. இருக்கிறாங்களா? முஸ்லீம்கள் மீது தான் இங்க வன்முறை நடக்குது. அப்ப முஸ்லீம்கள் சொல்றதுக்கே காங்கிரஸ் கட்சி தயங்கிட்டு இருக்கு. யார் மோர் குட் ஹிந்து அப்படின்ற அந்த பாலிடிக்ஸ் வந்திருக்கு. யார் நல்ல ஹிந்து, நல்ல இந்துவா யார் செயல்படுறா அப்படின்ற போட்டி தான் வந்திருக்கே தவிர, மாட்டை ஏத்திட்டு போற, நீ முஸ்லீமா இருக்கிற, நீ பேண்ட்டை கலட்டு, சட்டையை கலட்டு, நீ உன் பேர் என்ன, ஆதார் கார்டு என்ன, இதெல்லாம் பார்த்து அடிக்கக்கூடிய சூழலில் இந்த பக்கம் சிஸ்டமேட்டிக்கா உன் பேர் என்ன, போலீஸே அரசே அவன் என்னைக்கும் என்னை வந்து அழிக்கிறதுக்கோ, என்னுடைய இருப்பையோ, என்னுடைய ஆன்மீக நம்பிக்கையோ என்னைக்குமே அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு எதிரி. அவன் எதிரின்னு எனக்கு மட்டும் இல்ல, சாதாரண ஒரு பாமர கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கும் தெரியும். அப்ப இவர்கள் எல்லாம் யாரு? வட இந்திய பகுதிகளில் முஸ்லீம்கள் பல பகுதிகளில் வந்து அமைப்பே ஆகல. அமைப்பாக அரசியல் அமைப்பாக மாறல. அப்ப அவர்களோட பிரச்சனைகளை சொல்றதுக்கும் இங்க ஆட்கள் கிடையாது. டிபின்னா இவர்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி. மாமாக்கானா அவர்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் பார்ட்டி, அதாவது ஜவஹர்லா வருது. ஓஎஸ்சி வந்து பி டீம், சி டீம். பாசிசத்தோட ரோல் என்னன்னா முஸ்லீம்களை மற்றமையாக்குறது. மற்றமைனா அதராக்கி, நீ வந்து வெளியாளு, நீ வந்து வேத்தாளு, நீ வந்து வந்தேறி, அந்த இடத்துல இருந்து நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன். ஆனா நான் என்னோட பார்ட்டிக்குள்ள உன்னை இன்க்ளூசிவா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்துத்துவா இருக்கு. திருச்சி சிவா இருக்கிறாருல, அவர் போய் முஸ்லீம்களுக்காக பார்லிமெண்ட்ல பேசிடுவாருல்ல, உங்களுக்கு ஏன் சீட், எம்பி சீட்டுன்னு கேட்கிறாரு. உள்ள எடுத்துட்டானா முஸ்லீம் ஒரு பாய் வந்து என் பக்கத்துல வந்து நின்ட்டானா நீ வந்து இந்து விரோதின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல அந்த பயத்திலே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அஸ்வத் செரிட்டி அவர்கள். வணக்கம் தோழர். சொல்லுங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சம்பல்ற பகுதியில ஷாகி ஜாமா அப்படின்ற பள்ளிவாசல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆய்வுக்காக சென்ற அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஒரு போராட்டம், ஒரு துப்பாக்கிச்சூடு, இளைஞர்களுடைய பலி, இது நாட்டையே உலுக்கிருக்குன்னு சொல்லலாம் இந்த சம்பவம். இது குறித்து நீங்க என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? சம்பல் பகுதியில வந்து ஏன் அது நடக்குது, அதற்கு பின்னாடி பாபரி பள்ளியோட தொடர்பு என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப பாபரி பள்ளியின் தீர்ப்புல வந்து சந்திரசூட் வந்து நீதிபதி, முன்னாள் நீதிபதியான சந்திரசூட் வந்து அப்ப 1991 மத பாதுகாப்பு சட்டத்தை வந்து அவர் மீறிதான் அந்த தீர்ப்புக்கு வந்து வழங்கப்படுறாரு. அதை கூட சமீபத்துல ஒரு அவங்களோட பேட்டியிலையும் சொல்லியிருந்தாரு. ஷாஹி மசூதி வந்து 16ஆம் நூற்றாண்டுல முகலாயர் காலகட்டங்கள்ல கட்டப்பட்ட மசூதி. அப்ப அத வந்து ஹரிகரன் கோயிலாக இருந்ததாக, அதாவது மதுராவும் இந்து கோயிலா இருந்ததாக வழக்கு தொடரப்பட்ட அந்த மனுதாரர்கள் ஒருவரான சங்கர் ஜெயின் என்றவர் தான் இந்த பள்ளிக்கும், இந்த ஷாகி பள்ளிக்கும் வந்து மனு போடுறாரு. அந்த மனு போடப்பட்ட 3 மணி நேரத்துல வந்து ஆய்வுக்கு வந்து காவல்துறை, உத்தரப்பிரதேச காவல்துறை போகுது. நீதிமன்றம் வந்து அனுமதிக்கிறாங்க. அனுமதித்ததுக்கு பிறகுதான் வந்து அந்த கலவரம் வந்து திட்டமிட்டு நடத்தப்படுது. இப்ப இது என்னன்னு நமக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இது தொடர்ந்து இந்தியா முழுக்க இப்ப இந்த பள்ளியை ஒட்டி ஒரு 5 பேர் பலியா இருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் அங்க அமைதி திரும்பல. அதை ஒட்டி அந்த மாவட்டங்கள்ல, சம்பல் மாவட்டத்தோட இந்த நீதிமன்றம், காவல்துறை, இது எல்லாம் திட்டமிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஹிந்துத்துவா ப்ராஜெக்டா மட்டும்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம வந்து பாபரி பள்ளி இடிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருந்த செக்யூலர் கட்சிகளான காங்கிரஸும், அன்னைக்கு இருந்த சமாஜ்வாதியிலிருந்து எல்லா கட்சிகளும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இது ஏதோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, 2 பேர் ஏதோ மத சண்டை போட்டுக்கிறாங்க, யாரும் சண்டை போடாதீங்கப்பா இப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் திருப்பி வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது அன்னைக்கு இருந்த காங்கிரஸா இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த மற்ற செக்யூலர்னு சொல்லக்கூடிய தரப்புகள் எல்லாமே அந்த இடத்துல பள்ளியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்க வந்து ஒரு லைப்ரரி கட்டுங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கட்டுங்க, இப்படின்ற அதாவது டாய்லெட் கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு நழுவக்கூடிய தரப்பா தான் காங்கிரஸ் போன்ற செக்யூலர்னு சொல்லக்கூடிய இந்த தரப்புகள் வந்து இருந்திருக்கிறாங்க இத்தனை வருஷத்துல. அப்ப இவர்கள் வந்து இப்ப ஷாஹி பள்ளிக்கு என்ன சொல்ல போறாங்க? அப்ப இந்தியா முழுக்க முகல் பூங்காவோட பேர் மாற்றப்பட்டுச்சு, திப்பு சுல்தானோட ரயிலின் பேர் மாற்றப்பட்டுச்சு, இந்தியா முழுக்க
நடக்கக்கூடிய முஸ்லீம் கிராமங்கள், இப்ராஹிம்பூர் வந்து பேர் மாற்றப்பட்டுச்சு, அகமதாபாத் வந்து பேர் மாற்றப்பட்டுச்சு. இப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பேர்களை இருக்கக்கூடிய ஊர்கள் பேர்கள் எல்லாம் மாற்றப்படுது. அப்ப இது திட்டமிட்ட தெளிவான இந்துத்துவா ஓரியன்டலிஸ்டிக் ப்ராஜெக்ட் இது. அப்ப இந்த ப்ராஜெக்டுக்கு எதிராக, இந்து தேசியவாதத்துக்கு எதிராக காங்கிரஸோ இல்ல செக்யூலர் பார்ட்டிஸோ என்ன அரசியலை முன்வைக்கிறாங்கன்றது கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து சாகி பள்ளி 16ஆம் நூற்றாண்டோட பள்ளி ஏதோ இடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற அளவுல புரிஞ்சுக்க போறாங்களா, இல்ல இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டைன்னு புரிஞ்சுக்க போறாங்களா, இல்ல இது வந்து இந்து தேசியவாதத்தோட பிரச்சனை, அப்ப இந்து தேசியவாதத்துக்கு எதிராக நாங்கள் வந்து இந்தியாவை ஒரு செக்யூலர் நாடாக நாங்க வைக்க போறோம், அதற்கு நாங்கள் அரசியல் செய்ய போறோம் அப்படின்னு இவர்கள் பேச போறாங்களா அப்படின்னு நான் எஸ்டிபி பார்ட்டில இருந்து பேசுறேன். எஸ்டிபி பார்ட்டி நாளைக்கு வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடத்திருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டு சென்னையிலேயும் நடக்க போகுது. இந்த ஷாகி பள்ளிக்கு ஆதரவாக, மக்களுக்கு ஆதரவாக நாளைக்கு வந்து போராட்டம் சென்னையில நடக்க போகுது. அப்ப இந்தியா முழுக்க இந்த அரசியல் முஸ்லிம்கள் மீதான நடக்கக்கூடிய வெறுப்பு அரசியல், இஸ்லாமோபோபியா, முஸ்லிம்களோட பவர் பொசிஷன் இல்லாமல் ஆக்கப்படுவது, முஸ்லிம் அடையாளங்கள் இல்லாமல் ஆக்கப்படுவது, முஸ்லிமாக வாழ்வதே சிக்கலாக்கப்படுவது எல்லாமே இவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, இது எல்லாமே பாஜக வந்துடும் ஓட்டு போட்டுன்ற அளவுல மட்டுமே புரிஞ்சுக்க போறாங்களா, இல்ல இது ரெண்டு பேரும் மதச்சண்டை போட்டுக்கிறாங்க, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மதச்சண்டை போட்டுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க போறாங்களா? கேள்வி அதுதான். இந்துக்களும் முஸ்லீம்களும் மதச்சண்டை போடுறாங்கன்னு இவங்க புரிஞ்சுக்க போறாங்களா, இல்லைன்னா இந்து தேசியவாதம் அவர்கள் வந்து இந்து ராஷ்டிரான்னு ஒண்ணு பேசுறானுங்க, இல்ல வேற ஏதோ ஒரு நாடை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, அப்ப அதை நோக்கி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதற்கு ஆப்போசிட்டா நீங்கள் வந்து செக்யூலர் பாலிடிக்ஸ பேசணும். அந்த செக்யூலர் பாலிடிக்ஸ பேசாம முஸ்லீம் மூவ்மெண்ட்ஸ், எஸ்டிபியா இருக்கட்டும், மஜ்லிஸ் பார்ட்டியா இருக்கட்டும், இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளையும் முஸ்லீம் இயக்கங்களையும் கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை தான் செக்யூலர் பார்ட்டி செய்யறாங்க. சரி, இப்ப இந்த 1991 மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்னவாக இருந்துச்சு? இப்ப 1948க்கு முன்னாடி இருந்த, சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அப்படி இருக்கணும்ன்றதான கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ். அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ்க்கு மீறி ஒரு தரப்பு செயல்படுது இல்ல. அப்ப இது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம். அப்ப பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதற்கு பின்பு கடந்த 20-30 வருடங்கள்ல முஸ்லிம்கள் மீது நடந்த வன்முறை, முஸ்லிம்களோட அதிகார பறிப்பு, முஸ்லிம்கள் அதரைசேஷன் மற்றமையாக்கப்படுறாங்க, முஸ்லிம் ஊர்களோட பேர் வந்து இல்லாமல் ஆக்கப்படுது, முஸ்லிம் பள்ளிகள்ல, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளிகள்ல போகும்போது பிரச்சனையாக்கப்படுது, முஸ்லிம் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகும்போது பிரச்சனையாக்கப்படுது. அப்போ முஸ்லிம் லைவ்லிஹுட்டே வந்து ஒரு பிரச்சனையாக்கப்படக்கூடிய சூழல்ல இதை வெறும் ஏதோ ஒரு பள்ளிவாசல் இடிப்பு இல்ல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டைன்னு புரிஞ்சுக்க போறாங்களான்றத நம்ம முன்னாடி உள்ள கேள்வி. அந்த கேள்வியும் தாண்டி இது ஒரு ஆபத்தான ஒரு சூழலுக்குள்ளால நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப வரைக்கும் நம்ம பேசுற இந்த பேட்டி எடுக்கிற இந்த கணம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு கண்டன அறிக்கை கிடையாது. இந்தியா முழுக்க நாங்கள் வந்து பாசிசத்துக்கு எதிரான சக்திகள்னு சொல்லக்கூடிய எந்த கட்சிகள்ல இருந்தும் ஒரு கண்டன அறிக்கை கிடையாது. 5 முஸ்லிம் இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அரச படுகொலை நடந்திருக்கு. மதுரா பள்ளிவாசலுக்கு வந்து மனுவை போட்ட அந்த RSS பின்புலத்தில் இருக்கக்கூடியவர் தான் இதற்கும் வந்து மனு தாக்கல் செய்யறாங்க. 3 மணி நேரத்துல ஜட்மெண்ட் கொடுக்கப்படுது, 3 மணி நேரத்துல ஆய்வு நடக்கப்படுது, அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாம் நடக்குது. 5 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் இந்தியா முழுக்க இப்ப ஜெயிச்சதுன்னு பார்த்தா வயநாட்டுல ராகுல் காந்திக்கு அடுத்து பிரியங்கா காந்தி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த பிரியங்கா காந்தி ஜெயிச்சதுக்கும் வந்து காரணம் வந்து முஸ்லீம்கள் தான். வயநாடு ஒரு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. போன வாரம் சிபிஎம் பினராயி விஜயன் போன வாரம் மோசமா பேசிட்டு இருக்காரு, இஸ்லாமோபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியே விட்டுட்டு இருக்காரு. அப்ப RSS-ஐயும் முஸ்லீம் இயக்கங்களையும் சமப்படுத்தி பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு. அப்ப நமக்கு ஒரு அஞ்சு பிரச்சனையை நான் முன்னிலைப்படுத்துறேன். RSS-ஐயும் முஸ்லீம் இயக்கங்களையும், அதாவது சிறுபான்மை இயக்கங்களையும் ஒன்றுபடுத்தி, அதாவது அதிகாரத்தின் மையத்திலையும் சர்வாதிகாரத்திலையும் பாசிசத்திலையும் இருக்கக்கூடிய தரப்பையும் ஒடுக்கப்படுற மக்களையும் ஒன்னா வச்சு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு. அப்ப ரெண்டாவது 2 பேருக்கும் நடக்கக்கூடியது மதச்சண்டை தான். அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்து ஓரியன்டலிஸ்டிக் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு 2 பேரும் மதச்சண்டை, கோயிலுக்காகவும் பள்ளிவாசலுக்காகவும் சண்டை நடக்குது. இந்த அளவுல புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது வந்து முஸ்லீம்களோட அதிகாரமும் முஸ்லீம்களோட சிவில் ரைட்ஸ், முஸ்லீம்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இது எல்லாம் மறுக்கப்படுது. அப்ப இது எல்லாத்தையும் மதச்சண்டையா மட்டும்தான் இந்த சோ கால்டு செக்யூலர் பார்ட்டிஸ் பார்க்க போறாங்களான்னு நம்ம முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா முழுக்க நடந்த எல்லா இடைத்தேர்தலையும் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. கடந்த 15 வருஷம் ஆகி போச்சு. 2014 இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டாவே 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப டீப் ஸ்டேட்னு நீங்க யூரோப்ல போயிட்டு ராகுல் காந்தி டீப் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்லாம் பேசுறாரு. அப்ப இந்தியாவுக்குள்ளால மைனாரிட்டிஸ் மட்டும் முஸ்லிம்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைய காங்கிரஸ் கட்சி அழுத்தம் திருத்தமாக முஸ்லிம்கள் மீது வன்முறை நடக்குது,
அதை தடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வலுவாக எதிர்க்கிறது இல்ல. ஆனா என்ன பண்றாங்கன்னா திருப்பி திருப்பி மைனாரிட்டிஸ்னா யாரு? பார்சிஸா? மைனாரிட்டிஸ்னா யாரு? ஜெயின்ஸா? மைனாரிட்டிஸ்னா யாரு? வேற ஏதாச்சும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஏதாவது இருக்கிறாங்களா? முஸ்லீம்கள் மீதுதான் இங்க வன்முறை நடக்குது. அப்ப முஸ்லீம்கள் சொல்றதுக்கே காங்கிரஸ் கட்சி தயங்கிட்டு இருக்கு. நேர்காணல காங்கிரஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேனே, ஏன் இவர்கள் வந்து பிஜேபியோட பி டீமா? பிஜேபி என்னை எதிரியா பாக்குது. ஒவ்வொரு முஸ்லீமையும் பிஜேபி எதிரியா பாக்குது. யாரோ வேலூர் இப்ராஹிமோ ஏதோ ஒரு 2 3 முஸ்லீம்களை பிடிச்சு வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த முஸ்லீம் சொசைட்டியும் வந்து ஆர்எஸ்எஸ் பக்கமோ இல்ல பிஜேபி பக்கம் நவுந்துருச்சா? அப்ப பிஜேபி நமக்கு எதிரி. அப்ப நீ யாரு அப்படின்றதுதான் கேள்வி இருக்கு. இப்ப இந்த ஷாஹி பள்ளி ஆய்வு செய்யப்படுறதுக்கு பின்பு என்ன பேசுறாங்க? 2 நாளா மௌனம், நேத்துல இருந்து மௌனம், நாளைக்கும் மௌனமா தான் இருப்பாங்க. இவர்கள் கண்டன அறிக்கையே கொடுக்க மாட்டாங்க. கண்டன அறிக்கை தான் நான் கேட்கிறேன். இவர்கள் வந்து களத்துல இறங்கி நீங்க வந்து போராடி நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்ற அளவுக்கு கூட சூழல் வந்து அதையும் மீறி அபாயகரமான ஒரு சூழலுக்குள்ளால போய் மாட்டிருக்கிறோம். கண்டன அறிக்கையாச்சும் கொடுங்கப்பா. உங்க லெட்டர் பேட்ல, உங்க கட்சியோட லெட்டர் பேட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சும் கொடுங்க. இதை கொடுக்க தயங்குறாங்கல்ல. நடந்து முடிந்த தேர்தல்களையும் சரி, கடந்து வந்த தேர்தலையும் சரி, பெரும்பான்மையான இந்திய மக்கள் வந்து பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இப்ப இதனால அப்ப பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரி அப்படின்ற ஒரு போக்கு வந்து போகுது. இப்ப பாஜக ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இஸ்லாமியம் சம்பந்தப்பட்ட ஒரு பரபரப்பான வந்து விஷயத்தமா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பார்க்கும் பொழுது மக்கள் இதை விரும்புறாங்க, இல்ல பழகிட்டாங்களா, இல்ல மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப நீங்க வந்து மணிப்பூர்ல கலவரம் நடக்குது. அந்த மணிப்பூர்ல வந்து இங்க ராணுவம் உள்ள போறாங்க. மணிப்பூர்ல குக்கி மக்களுக்கும் மெய்த்தி மக்களுக்குமான இந்த இன மோதலை பிஜேபி தரப்பு தான் உருவாக்குது. அதே மாதிரி காஷ்மீர்ல பிரச்சனை நடக்குது. இந்தியா முழுக்க மாப் லிஞ்சிங்ஸ் வந்து முஸ்லிம்கள் மீது, தலித்துகள் மீது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் மீது மாட்டை ஏத்திட்டு போயிட்டாங்க. உங்க வீட்டுல என்ன கறி இருந்துச்சா? ஆட்டுக்கறி இருந்துச்சா? கூலிக்கறி இருந்துச்சா? இந்த மாட்டுக்கறி இருந்துச்சான்னு உள்ள தேடி போய் அடிக்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த இன்னைக்கு யூபி முழுக்க, யூபி, மகாராஷ்டிரா, ஏதோ தமிழ்நாடு செக்யூலரா இருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல முஸ்லிம்களுக்கான பொலிட்டிக்கல் பொசிஷன் கிடையாது, முஸ்லிம்களுக்கான பவர் பொசிஷன் கிடையாது, முஸ்லிம்களுக்கான வாய்ஸா நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர முஸ்லிம்களுக்கு எந்த பவரும் தமிழ்நாட்டுல கிடையாது. சரி, பக்கத்துல கர்நாடகால வந்து போன தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்தாலும் அனுமன் அந்த கோயிலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் காங்கிரஸ் ஜெயிக்குது. அதாவது அவர்கள் வந்து நாங்கள் இந்துத்துவா அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிறாங்க. இல்ல நான் வந்து கொஞ்சம் மிதவாத இந்துத்துவா மாதிரி ஒரு சாஃப்ட் இந்துத்துவா டோனை தான் வந்து காங்கிரஸ் திருப்பி திருப்பி எடுக்குது. இல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதியா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மாயாவதியோட பார்ட்டியா இருக்கலாம், மம்தா பானர்ஜியா இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில ஒரு சாஃப்ட் இந்துத்துவா டோனை எடுக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸை முன்வைக்கிறதுக்கு இவர்கள் தயங்குறாங்க. அதை வச்சுட்டா நம்மளை வந்து இந்து விரோதின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு காங்கிரஸ் பயப்படுது. அதை சொல்லிட்டா எல்லா கட்சிகளும், சமாஜ்வாதி, மம்தா பானர்ஜில இருந்து எல்லா கட்சிகளும், திமுக வந்து எங்கள் கட்சியிலும் 80% வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு 90% வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்தியா முழுக்க முஸ்லிம்களுக்கு எல்லா கட்சிகள்ல இருந்தும் முஸ்லிம்கள் வந்து மற்றமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த கட்சியும் எல்லா கட்சியும், ஒரு பிஜேபியில முஸ்லிம்களே இல்ல, அது வேற. பிஜேபி எதிரி. பிஜேபியை தாண்டி கடந்து பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செக்யூலர்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகள்லயும் முஸ்லிம்கள் இல்லாத சூழலுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் மகாராஷ்டிரா தேர்தலில் சிவசேனாவோடு இந்தியா கூட்டணி வைக்கும். ஆனா வந்து எஸ்டிபியோடையும் இல்ல வந்து மஜ்லிஸ் பார்ட்டியோட தெலுங்கானால எல்லாம் வைக்கிறதுல வந்து இவர்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். ஆனா அதையும் மீறி இப்ப கேரளால வந்து எஸ்டிபி காங்கிரஸுக்கு வந்து ஆதரவு அப்படின்னு சொன்னதுக்கு விளைவு வந்து என்ன பண்ணாங்கன்னா, சிபிஎம்மா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தரப்பு, தங்களை வந்து ப்ரோக்ரஸிவ்னு சொல்லக்கூடிய தரப்பு என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் வந்து ஒரு மதவாத கட்சி, நீங்கள் மதவாதத்தோட சேர்ந்துட்டீங்க காங்கிரஸ. சரி, உன் கட்சியிலயாச்சும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து கேக்குறோம். சரி, சிபிஎம்ல இருக்கிறாங்களா, காங்கிரஸ்ல இருக்கிறாங்களா, சமாஜ்வாதியில இருக்கிறாங்களா, அதுல ஒழுங்கான விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப உள்ள ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா இல்லை. சரி, இந்த மற்ற சாதி இந்துக்கள் எல்லாருமே, இந்தியாவில இருக்கக்கூடிய பல சாதிகளை சேர்ந்த மக்கள் எல்லாமே அப்படி இந்துத்துவாவுக்கு மேனிபுலேட் ஆயிட்டாங்களா? இந்துத்துவா சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இவர்களோட செக்யூலர்னு சொல்லக்கூடிய பார்ட்டிஸோட திறனற்ற, இம்பார்ட்டன்டான ஒரு அவர்களோட செயல்பட முடியாத செயலின்மையில வந்து அந்த பக்கம் போறாங்க. இப்ப யூபியில ஏன் திருப்பி திருப்பி யோகி ஆதித்யநாத் ஜெயிக்கிறாரு? மகாராஷ்டிரால ஏன் நடக்குது? பீகார்ல ஏன் நடக்குது? சத்தீஸ்கர்ல ஏன் நடக்குது? ஹரியானால இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு
ஜிசைடுன்னே அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணல. புல்டோசரை வச்சு வீடுகள் தரமாட்டமாக்கப்படுது, பள்ளிவாசல் இடிக்கப்படுது ஹரியானால, ஜார்க்கண்ட்ல நடக்குது. இன்னைக்கு 5 பேர் அரச படுகொலை ஆனதுனால நமக்கு இந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு வரைக்கும் வருது. ஆனா ஜார்க்கண்ட்லயும், ஹரியானாலையும், சத்தீஸ்கர்லயும், காஷ்மீர்லயும், எல்லா பெங்கால்லையும், எல்லா பகுதிகளிலையும் முஸ்லிம் பகுதிகள் தாக்கப்படுது. இந்த தாக்கப்படுறதுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக இவர்கள் நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்புகள் அவர்களை நோக்கி கேள்வி கேட்கறாங்களா? நாம எதிர்த்துட்டா, எஸ்டிபி எதிர்த்துட்டா, இல்ல ஒரு முஸ்லீம் எதிர்த்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஃபண்டமெண்டலிஸ்ட், நீ வந்து அடிப்படைவாதி, நீ வந்து ஒரு மதவாதி, நீ வந்து எதிர்க்காத, நீ எதிர்த்துட்டீங்கன்னா கம்யூனலிசம் வளர்ந்துரும், வகுப்புவாதம் வளர்ந்துரும் அப்படின்றாங்க. சரிப்பா, நான் எதிர்த்தா வகுப்புவாதம் வளர்ந்துரும், நீயாச்சும் எதிரு, நீயாச்சும் அவனுக்கு எதிர்த்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடு, நீயாச்சும் அவனுக்கு எதிர்த்து பொலிட்டிக்ஸ் பண்ணு, நீயாச்சும் அவனுக்கு எதிர்த்து கிரவுண்ட்ல வேலை பாரு அப்படின்னா அதையும் நாங்கள் பண்ண மாட்டோம். சரி, நான் ஒடுக்கப்படுறேன், நான் வைலன்ஸை சந்திக்கிறேன், நான் போய் களத்துல இறங்கினாலும் என்னையும் வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட், கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்றீங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி கிரிமினலைஸ் பண்றது யாருன்னா செக்யூலர் பார்ட்டிஸ், செக்யூலர்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிஸ். அப்ப பெருவாரியான மக்கள் இதற்கு வந்து அடாப்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னா அடாப்ட்லாம் ஆகல. ஒவ்வொரு மாநிலத்திற்கான சூழல் இருக்கு. இப்ப பீகார்ல ஒரு மாதிரி இருக்கு, ஆந்திரால ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அந்த சூழலில் இந்த, ஏன்னா ஆந்திரால வந்து இப்பதான் அந்த ஒய்எஸ்ஆர் போனதுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், மற்ற தரப்புகள் வந்து நாங்க வந்து சனாதன இயக்கங்களை கட்ட போறோம், யார் மோர் குட் ஹிந்து அப்படின்ற அந்த பாலிடிக்ஸ் வந்திருக்கு, யார் நல்ல ஹிந்து, நல்ல இந்துவா யார் செயல்படுறா அப்படின்ற போட்டி தான் வந்திருக்கே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய செக்யூலர் ஸ்டேட்டுக்குள்ள அவர்கள் வந்து எந்த பாலிடிக்ஸுமே செய்யல. சரி, நம்மளாச்சும் செக்யூலர் பாலிடிக்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் பண்ண பேசலாம் அப்படின்னா நம்மளையும் கிரிமினலைஸ் பண்றாங்க. அப்ப இவர்கள் வந்து என்னவா இருக்கிறாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்ப நான் பள்ளிவாசலை இடிச்சுட்டாங்க, ஆய்வு செய்ய போறாங்க, அரசு அதிகாரத்தோட சிஸ்டமேட்டிக் இஸ்லாமோபோபியா இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, சிஸ்டமேட்டிக்கா கிரிமினலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண சிவிலியன் வந்து மாப் லிஞ்சிங் பண்ணதை விட, மாட்டை ஏத்திட்டு போற, நீ முஸ்லீமா இருக்கிற, நீ பேண்ட்டை கலட்டு, சட்டையை கலட்டு, நீ உன் பேர் என்ன, ஆதார் கார்டு என்ன, இதெல்லாம் பார்த்து அடிக்கக்கூடிய சூழலில் இந்த பக்கம் சிஸ்டமேட்டிக்கா உன் பேர் என்ன, போலீஸே, அரசே சிஸ்டமேட்டிக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எந்த கணக்குல எடுப்பாங்க? இத எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இல்ல இதற்கு எதிராக என்ன கவுண்டர் பாலிடிக்ஸ் வைப்பாங்க? அப்ப நான் என்ன ரெசிஸ்டும் பண்ணிக்க கூடாதா? என்ன ரெசிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணனா என்ன வந்து வகுப்புவாத அரசியல் செய்யறேன்னு சொல்றது. சரி, நீயாச்சும் செய்ப்பா அப்படின்னா நீயும் செய்ய மாட்ட. அப்ப நீன்னு சொல்றது நான் காங்கிரஸை சொல்றேன், திமுகவை சொல்றேன், சமாஜ்வாதியை சொல்றேன், இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி சொல்ற எல்லா கட்சிகளும் செக்யூலர்னு சொல்லக்கூடிய, அனுமானிக்கக்கூடிய கேஸ்ட் இந்து பார்ட்டிஸ சொல்றேன். அப்ப இவர்கள் வந்து பாலிடிக்ஸ் செய்யல. அப்ப நம்ம என்னதான் செய்யறது? இந்தியாவுல இப்ப இஸ்மாயில்பூர்னு ஊர் பேர் இருக்கு, அதை மாத்துறாங்க. அலகாபாத் ஊர் பேர் மாத்தியாச்சு, திப்பு சுல்தான் ரயில் மாத்தியாச்சு, முகல் பார்க் வந்து பேர் மாத்தியாச்சு. இந்த மாதிரி நிறைய நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுல ஹைதராபாத் கேட் வாசல்ல காவி கொடியை வச்சு ஒரு 4 டென்ட் கொட்டாயை அடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கோயில்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, எந்த கணக்குல எடுப்பாங்க? இன்னைக்கும் ஹைதராபாத் கேட்டுக்கு நீங்க இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சி ஹைதராபாத் கேட் போங்க, இந்த சார்மினார் கேட் வாசல்ல ஒரு 4 டென்ட் கொட்டாயை போட்டுட்டு காவி கொடியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. இது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? அப்ப இதெல்லாமே வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டு தானே இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கிடைக்குது? ஒண்ணும் இல்ல, கர்நாடகால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் வாசல்ல தர்பூசணி வித்துக்கிட்டு இருந்தா, பூ வித்துக்கிட்டு இருந்தா, முஸ்லீம் பேரை கொண்ட, முஸ்லீம் அடையாளங்களை ஏதோ ஒரு வகையில சுமந்துகிட்டு இருக்க ஆட்களை அடிக்கிறாங்க. அப்ப இது எல்லா வகையிலையும் திட்டமிட்டு இஸ்லாமோபோபியா சிஸ்டமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஸ்டேட் ஃபண்டட் வைலன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு, திட்டமிட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டேட் ஃபண்டட் வைலன்ஸ்க்கு அகைன்ஸ்டா பேசக்கூடிய தரப்புகள் என்னவா இருக்கு? எனக்கு வந்து அவர்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அதாவது எனக்கு, நான் திருப்பி சொல்றது, முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அரசியல் அதிகாரமும் கொடுக்கல. சரி, நான் இப்ப வந்து பொலிட்டிக்கலா நான் ஒரு போராட்ட அரசியலின் வழியாக நான் வந்து வீதியில் இறங்கி நான் வந்து செய்யலாம்னா அதையும் செய்ய விடுறது கிடையாது. அதையும் வந்து கருத்தியல் ரீதியா ஒடுக்கக்கூடிய தரப்புகளாகத்தான் இந்த செக்யூலர் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஏன் செக்யூலர் திருப்பி செக்யூலர்னு சொல்லக்கூடிய பார்ட்டிஸ் எதிர்க்கிறேன்னா, பிஜேபி என்னுடைய எதிரி, இவன் யாருன்றதுதான் கேள்வி. அவன் என்னைக்கும் என்னை வந்து அழிக்கிறதுக்கோ, என்னுடைய இருப்பையோ, என்னுடைய ஆன்மீக நம்பிக்கையோ, என்னுடைய கலாச்சார நம்பிக்கையோ, என்னோட உணவு பழக்க வழக்கத்தையோ எல்லாத்தையும் என்னைக்குமே அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு எதிரி. அவன் எதிரின்னு எனக்கு மட்டும் இல்ல, சாதாரண ஒரு பாமர கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கும் தெரியும். அப்ப இவர்கள் எல்லாம் யாரு? திமுக யாரு? காங்கிரஸ் யாரு? சமாஜ்வாதி யாரு? இவர்கள் யாருன்றதான் கேள்வி. ஏன்னா இப்ப இந்த 5 பேர் படுகொலையா இருக்கிறாங்க. அமைதி. ஏன் இப்ப நம்ம கடந்த தண்டரா தமிழர்களே பார்த்தோம். அமரன் படத்திற்கு வந்து எல்லா கட்சிகளும்
முழுக்க முழுக்க எல்லா கட்சிகளும் ஆதரிச்சிட்டாங்க. காங்கிரஸ்லாம் வந்து வரி விலக்கு கொடுங்கன்ற வரைக்கும் சொன்னாங்க. ஃப்ரீயா ஸ்கூல்ஸ்ல போட்டு காட்டுங்க. அதாவது ஒரு ஹிந்து நேஷனல் கேம்பெயினை வந்து அப்படி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவர்களோட கருத்து இருக்கு, இவர்களோட பாசிச எதிர்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில பாஜகவுக்கு ஒரு தகுந்த ஒரு எதிர்ப்பை கொடுக்கணும், அவர்களுக்கு போட்டியா இருக்கணும்னா எந்த வகையில செயல்படணும், அது யாரா இருக்க முடியும், அதை எப்படி செயல்பட நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுக்க முஸ்லீம் கட்சிகள் இல்ல முஸ்லீம் முஸ்லீம் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். எஸ்டிபி இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானா, இன்னும் 2-3 மாநிலத்துல வந்து ஓஎஸ்சியோட மஜ்லிஸ் பார்ட்டி இருக்கிறாங்க, கேரளத்துல சில பகுதிகளில் வந்து வெல்ஃபேர் பார்ட்டி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலே மட்டுமே இருக்கக்கூடிய வந்து பாமக இருக்கிறாங்க. இப்ப இந்தியாவில பல பகுதிகளில் பல மாநிலங்கள்ல வந்து எஸ்டிபி இருக்கிறாங்க. அப்ப 4 கட்சி தான், மிச்சம் எல்லாமே சின்ன சின்னதா இருக்கிறாங்க. அப்ப இந்தியா முழுக்க முஸ்லீம் கட்சிகள் அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தக்கூடிய, முஸ்லீம் மக்களுக்கான எல்லா பிரச்சனை காலகட்டங்கள்லையும் அவர்களோட பிரச்சனைகளை அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகள்னு பார்த்தா கட்சிகளே இல்லை. ஆனா இந்த காங்கிரஸ் போன்ற தரப்புகளோ இல்ல மற்ற தரப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, முஸ்லீம் இயக்கங்கள் பெருகிருச்சு, நீங்க வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறீங்க. அப்படிலாம் இல்ல. இப்ப முஸ்லீம்கள் தங்களை அமைப்பாகவே இல்லை, தங்களோட பிரச்சனை இப்ப வட இந்தியா பகுதிகளில் ஒரு முஸ்லீமை யாரோ ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா கூட அடிக்கிறாரு, மரத்துல கட்டி வச்சு அடிச்சதை பார்த்தோம், குஜராத்ல வந்து கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சதை பார்த்தோம், அதை கும்பலா சேர்ந்து கிளாப் பண்ணி அதை வந்து கொண்டாடி ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த சூழல்ல குஜராத்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். அப்ப இந்த சூழல்ல இருக்கும்போது வட இந்திய பகுதிகளில் முஸ்லீம்கள் பல பகுதிகளில் வந்து அமைப்பே ஆகல, அமைப்பாக அரசியல் அமைப்பாக மாறல. அப்ப அவர்களோட பிரச்சனைகளை சொல்றதுக்கும் இங்க ஆட்கள் கிடையாது. அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சிகள்ல வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மற்ற எல்லா சாதி சமூகங்களை போலவும் முஸ்லீம்களும் எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்துறாங்க. திமுகவுக்கு செலுத்துறாங்க, காங்கிரஸுக்கு செலுத்துறாங்க, எல்லா கட்சிகளுக்கும் பறந்துபட்டு பிரிந்தோ அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ற வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் பிரச்சனைகள்னு வரும்போது இவ அந்த கட்சிகள் எல்லாம் அவர்களோட உடன் நிக்குதா அப்படின்னு கேட்டா நிக்கிறது இல்லை. எஸ்டிபி நிக்கிறாங்க, மற்ற கட்சிகள் ஜமாத்துகள் நிக்கிறாங்க, மற்ற தரப்புகள் தான் நிக்கிறாங்களே தவிர அந்த தரப்புகள் முஸ்லீம் மக்கள் சிதறந்து அங்கங்க வாக்கு செலுத்தின கட்சிகள் எல்லாம் வந்து நின்று இருக்கா? அப்ப அவங்க பகுதியில வந்து ஒரு முஸ்லீம் இளைஞரை போட்டு அடிக்கிறாங்க, மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க, போராட்டத்துல அடிக்கிறாங்க, வேலை கொடுக்கறது இல்ல, தலித்துகளை விட கீழாக இருக்கிறாங்க, தலித்துகளோட நிலைமை மோசமா இருக்கு, அங்கேயும் கேட்க நாதி இல்ல, முஸ்லீம்களோட நிலைமை அதை விட ரொம்ப மோசமா இருக்கு, இங்க கேட்பாரற்று கிடக்குறாங்க. அப்ப இந்த சூழலில் முஸ்லீம் இயக்கங்கள் தான் அடையாளப்படுத்துறாங்க இந்த பிரச்சனைகளை. அப்ப எஸ்டிபி அடையாளப்படுத்து, ஜமாத்துகள் அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஜமாத்துகள் அடையாளப்படுத்துறாங்க. பல இடங்கள்ல வந்து அடையாளப்படுத்துறதுக்கு ஆட்களே இல்லாத சூழல்ல இருக்கு. அப்ப இதை நம்ம என்னவா புரிஞ்சுக்க போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு அடுத்த கேள்விக்கு வரேன். இப்ப நீங்க வந்து இதை வந்து என்னவா நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப நான் வந்து முஸ்லீம்களா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துராச்சு, சரி, அடுத்து இந்த செக்யூலர்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களை வந்து செக்யூலர் பாலிடிக்ஸ் பண்றோம், சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் பண்றோம், நாங்கள் வந்து எல்லோருக்குமான மத நல்லிணக்க அரசியலை செய்கிறோம் அப்படின்ற பார்ட்டிஸ் வந்து குறைந்தபட்சம் முஸ்லீம் இயக்கங்களோட நல்லுறவோட முஸ்லீம் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும், முஸ்லீம் கட்சிகளோட உடன் இருக்கணும், எஸ்டிபியோட உடன் இருக்கணும், ஜமாத்தோட உடன் இருக்கணும், எல்லா முஸ்லீம் ஜமாத்துகளோட உடன் இருக்கணும், அவளோட பிரச்சனைகளோட உடன் இருக்கணும். நான் என்னமோ காப்பாத்திட்டேன், நான் தான் உன்னை காப்பாத்த போறேன் அப்படின்ற அந்த மேட்டுமை அந்த புத்தியெல்லாம் தூக்கி அப்படி குப்பையில தூக்கி போட்டுட்டு அவரோட ஆக்சுவலான பிரச்சனை என்ன, முஸ்லீம் பிரச்சனை, முஸ்லீம் மக்கள் தினம் தினம் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவர்களுக்கு நிலம் வாங்குவதில் பிரச்சனை இருக்கு, வீடு வாங்குவதில் பிரச்சனை இருக்கு, பேங்க்ல லோன் வாங்குறதுல பிரச்சனை இருக்கு, வேலை வாங்குறதுல பிரச்சனை இருக்கு, அன்றாட அவர்கள் புழங்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. ஏன் கொரோனா டைம்ல பார்த்தோம், இந்தியா முழுக்க கொரோனா ஜிகாத் அப்படின்னாங்க, கொரோனாவை ஏதோ முஸ்லீம்கள் தான் பரப்பிட்டாங்கன்னு இந்தியா முழுக்க அவ்வளவு பெரிய ஹேட்ரேட் பரவுச்சு. அதையும் தாண்டி முஸ்லீம்கள் வந்து ஒரு சிவில் சொசைட்டியாக, ஒரு குடிமை சமூகமாக அவர்களோட அறவிழுமியங்களை இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கோ இந்திய சமூகத்திற்கோ அவர்களால் கைவிடப்பட்ட தங்களுக்கு நோய் ஒட்டிக்கும், தான் வந்தா நோய் வந்தா செத்து போயிருவேன் சொல்லக்கூடிய சூழலில் முஸ்லீம்கள் தங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையிலிருந்து, தங்களுடைய அற விழுமியங்களிலிருந்து அந்த மக்களையும், முஸ்லீம் அல்லாத மக்களையும் காப்பாத்தி இருக்கிறாங்க. ஆனா இங்க ஹேட்ரேட் என்ன நடக்குதுன்னா இப்படி நடக்குது. சரி, இப்ப இந்த செக்யூலர் பார்ட்டிஸ் வந்து முஸ்லீம்களோட பிரச்சனைகள்ல வந்து கூட நிக்கிறாங்களா? இப்ப இந்த வந்து ஷாகிப்பள்ளி வந்து ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிற 5 பேர் வந்து அரச படுகொலையா இருக்கிறாங்க.
இந்த 5 பேருக்கு ஆதரவாக இந்த அந்த சுட்ட தரப்பிற்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, யூபிக்கு எதிராக, அதாவது யூபி அரசுக்கு எதிராக, யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களா? இல்ல எனக்கும் உத்தரப்பிரதேசம் எங்கேயோ இருக்குது, அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நமக்கும் அயோத்தியாவுக்கும் கூட தான் தூரம் இருக்கு. 4-5 மாநிலம் தாண்டி தான் வந்து பாபரி பள்ளிக்கு போகணும். ஆனா இந்திய அரசியலை முற்றுமுழுதா அதை தூக்கி மாத்திருச்சு. அப்ப அந்த சூழல்ல நம்ம என்ன செய்யணும்னா, இங்க இருக்கக்கூடிய செக்யூலர் பார்ட்டிஸ், செக்யூலர்னு யூகிக்கப்படக்கூடிய பார்ட்டிஸ், தே ஆர் நாட் செக்யூலர்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், அவர்கள் செக்யூலர்ஸ் கிடையாது. அவர்களால் செக்யூலர்னு அனுமானிக்கப்படக்கூடிய யூகிக்கப்படக்கூடிய கட்சிகள் தானே தவிர அவர்கள் செக்யூலர்ஸ் கிடையாது. அவர்கள் அங்க லோக்கல் ப்ராவின்சஸ்ல, லோக்கலாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தங்களோட சாதிகளை சேர்ந்தவர்களை தான் நிக்க வைக்கிறாங்க. எந்த தொகுதிகள்ல எந்த பெல்ட்ல எந்த சாதி அதிகமா இருக்கோ அந்த சாதிக்கு தான் சீட்டு வழங்கப்படுது. அது இந்த கட்சி அந்த கட்சிகளும் இல்ல, எல்லா கட்சிகளும் அதுதான் செய்யுது. அப்ப அந்த கட்சிகள் வந்து என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் இந்தியாவாக இருக்கணும். இது வந்து ஒரு பன்மைத்துவ சூழல்ல வந்து அமைதியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க வந்து பிசினஸ் நடத்த முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க ஒரு அமைதியான சூழலை லீட் பண்ணிட்டு போக முடியும். ஒரு கலவரங்களையும் வன்முறைகளையும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. இந்தியா அமைதியான சூழலுக்கே இருக்காது. அப்ப நீங்க நம்பக்கூடிய செக்யூலர், இல்ல நாங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ், நாங்க வந்து பன்மைத்துவ அரசியலை செய்கிறோம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜார்கன்ஸ் எல்லாம் போட்டு பேசக்கூடிய நீங்க முஸ்லிம்களோட பிரச்சனைகள்ல முஸ்லிம்களை விட முன் வந்து முதல் அறிக்கை கொடுக்க வேண்டியது, ஃப்ரண்டியர் ஃபோர்ஸா நிக்க வேண்டியது இந்த தரப்புகள் தான். முஸ்லிம்களோட கை கொடுத்து நிக்க வேண்டியது இருக்கு. அவர்கள் நிக்கிறதுக்கு தயார். எஸ்டிபின்னா இவர்கள் வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி. மாமாக்கானா அவர்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் பார்ட்டி, அதாவது ஜவஹர்லாவோடது. அவர்கள் இல்லாம ஓஎஸ்சி வந்து பி டீம், சி டீம். அப்ப நான் யார்கிட்ட தான் வந்து நிப்பேன்? அப்ப எல்லா பக்கமும் நான் வந்து போய் நிப்பேன். அப்ப முஸ்லீம்களை ஒரு தனித்த ஒரு இடமா வச்சுட்டு ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா மாத்துறதுக்கு அந்த இந்துத்துவ ஓரியன்டலிஸ்ட் ப்ராஜெக்ட்குள்ளால எல்லா தரப்புகளும், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், எல்லா தரப்புகளும் திருப்பி அந்த ப்ராஜெக்ட்குள்ளால போய் மாட்டுறாங்க. அந்த ட்ராப்குள்ளால மாட்டுறாங்க. அந்த ட்ராப்பை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து முஸ்லீம் மக்களோடையும் தலித்துகளோடையும் ஒன்னா நில்லுங்க. நின்னதுக்கு அப்புறம் முஸ்லீம் மக்களோட பிரச்சனைகள்ல வந்து ஒன்னா நில்லுங்க. உங்களுடைய கட்சிகள்ல வந்து முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து வலுவாகவே கொடுங்க. அதாவது தமிழ்நாட்டுல திமுகல என்ன பிரதிநிதித்துவம் இருக்குன்னு தெரியல, முஸ்லீம் பிரதிநிதித்துவம். ஆனா நாங்கள் வந்து பாசிசத்தை எதிர்க்க போறோம். பாசிசத்தோட ரோல் என்னன்னா முஸ்லீம்களை மற்றமையாக்குறது. மற்றமைனா அதராக்கி, நீ வந்து வெளியாளு, நீ வந்து வேத்தாளு, நீ வந்து வந்தேறி அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ளால உருவாகுது. இப்ப அந்த இடத்துல இருந்து நான் வந்து உன்னை பாதுகாக்கிறேன். ஆனா நான் என்னோட பார்ட்டிக்குள்ளால உன்னை இன்க்ளூசிவா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்துத்துவா இருக்கு. சமீபத்துல திமுகவை சேர்ந்த ஒருத்தர் என்ன பேசுறாருன்னா, திருச்சி சிவா இருக்கிறாருல, அவர் போய் முஸ்லீம்களுக்காக பார்லிமெண்ட்ல பேசிடுவாருல்ல, உங்களுக்கு ஏன் சீட், எம்பி சீட்டுன்னு கேக்குறாரு. அப்ப நீங்க வந்து உங்க கட்சிகள்ல, நான் சரி நம்ம எஸ்டிபிக்கு நீங்க சீட்டு கொடுக்க தேவையில்ல, முஸ்லீம் லீக் சீட்டு கொடுக்க தேவையில்ல, உங்க கட்சிகள்ல திமுகவுல, உங்க கட்சியில காங்கிரஸ்ல எத்தனை முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் வந்துருக்கு, எத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்க, எத்தனை நகராட்சி, எத்தனை மாநகராட்சி, எத்தனை ஊராட்சியில முஸ்லிம்கள் தலைவர்களா இருக்கிறாங்க? உங்க கட்சி அளவுலையும் சரி, நான் அதிகார அளவுலையும் சரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி உள்ள எடுக்கும் போது மட்டும்தான் பாசிசத்தை நீங்கள் வந்து மொத்தமாக வீழ்த்த முடியுமே தவிர, நான் உள்ளே எடுக்க மாட்டேன், நான் உள்ள எடுத்துட்டேன்னா முஸ்லீம் ஒரு பாய் வந்து என் பக்கத்துல வந்து நின்ட்டானா நீ வந்து இந்து விரோதின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல அந்த பயத்திலே இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இவர்களால் பாசிசத்தையும் ஒழிக்க முடியாது. இல்ல விஜய் மாதிரியான ஒரு தரப்பு வந்து பாசிசமா பயாசமான்னு கிண்டல் பண்ணும், அதுக்கு வந்து நீங்க விளக்கம் கொடுப்பீங்க. இல்ல அமரன் படத்தை எடுத்து எல்லாருமே சேர்ந்து ஆதரிப்பீங்க. அமரன் படத்தை கருத்தியல் அளவுல எஸ்டிபி கட்சி எதிர்க்குது. இப்ப கருத்தியல் அளவுலயே அது வந்து ஒரு இந்துத்துவ பாசிசத்தையும் இந்துத்துவ பிரச்சாரத்தையும் அந்த படம் வந்து செய்யுது. ஆனா அதை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அப்ப விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு பாசிசத்தை பற்றி புரிதல் கிடையாது. அப்ப நான் வந்து தேர்தல்ல அவர்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம்களை அதராக்குறாங்க, மற்றமையாக்கிட்டாங்க, நான் போய் என்ன இன்க்ளூசிவா நீ பேசு, என்ன உள்ள வச்சுக்கோன்னு நான் சொன்னேன்னா பாய் உன்னை சேர்த்துக்கிட்டேன்னா பிஜேபி வந்துடும், என்ன வந்து மதவாதின்னு சொல்லிடுவான். ஏன்னா நீ மதவாதி. அப்ப உன் கட்சி, நான் திருப்பி நாம கேள்வி கேட்கலாம்ல, அப்ப உன் கட்சியில எவ்வளவு சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் சாதிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அப்ப அவங்க எல்லாம் சாதியவாதி தானே, சாதிய வெறுப்பை பரப்புறானுங்க, சாதி ரீதியாக வைலன்ஸை வந்து பரப்பப்படுது,
இதெல்லாம் இருக்கு. அப்ப நீ ஒரு சாதியவாதி கட்சி தான் கேட்க முடியும்ல. மசூதிகளில் ஏற்கனவே கோயில்கள் இருந்ததற்கான அறிகுறின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல கேஸ் போடுறாங்க, பிரச்சனை ஆகுது, இது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பகுதிகளில் கூட இப்படி இருக்குமோ, முன்னாடி கோயிலா இருந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகம் கூட எழுகுது. முன்னாடி எங்க கோயில் இருந்துச்சு, முன்னாடி எங்களுடைய இடம் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேஸ் போடும் பொழுது அதற்கு என்ன தீர்வா அமைன்னு நினைக்கிறீங்க? பௌத்த தரப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமாள் கோயில்கள் மற்ற நிறைய கோயில்கள் ஒரு காலத்தில் பௌத்த கோயில்களாக இருந்துச்சு, புத்த விகாரைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் சமண கோயில்கள், மதுரையில கூட சமண கோயில்லாம் நிறைய இருக்கு. சமண மலைகள்ல சமண துறைவுகள் இருந்ததெல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் நான் மத ரீதியாக பார்த்தோம்னா அது ஒரு சமண கோயில். ஆனா இங்க பார்த்தோம்னா ஒரு மற்ற கடவுள்களோட உருவங்கள் இருக்கும், பிள்ளையார் இருப்பாரு, மற்ற இடங்கள் இருக்கும். அப்ப அது காலப்போக்கில் அது வெவ்வேறு பரிமாணத்திற்கு ஒரு கோயில் ஒரு பௌத்த தலம் வெவ்வேறு காலகட்டத்துல, அது மன்னராட்சி காலகட்டங்களையும் சரி, அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களையும் வெவ்வேறு வடிவம் பெறுது. அதாவது சமண கோயில் வேறையா மாறுது, பௌத்த கோயில் வேற கோயிலா சைவ கோயிலா மாற்றப்படுது, சைவ வைணவத்திற்குள்ளால போகுது. இந்த மாதிரியான வரலாற்றுக்குள்ளால மத்திய காலங்கள்ல அதற்கு முன்னாடி வரலாற்று ரீதியாக இந்த கோயில்களோட பண்பாட்டு சூழல்ல அங்கே நடந்த மன்னர்களோட பிரச்சனை, அவர்களுக்குள்ளால இருந்த அதிகார போட்டி, கலாச்சார ரீதியான பிரச்சனைகள், ஆன்மீக ரீதியான விவாதங்கள், இதன் வழியா ஒவ்வொரு வடிவம் மாறி வருது. இப்ப பாகிஸ்தான்ல ஒரு சீக்கிய கோயிலுக்கு கீழே பள்ளிவாசல் இருந்திருக்கு. அப்ப பள்ளிவாசல் அங்க இருக்கக்கூடிய சில தரப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இது பள்ளிவாசலா இருந்துச்சு ஒரு காலகட்டங்கள்ல, அதனால திருப்பி இங்க பள்ளிவாசல் தான் கட்டப்படணும் அப்படின்னு ஒரு தரப்பு போய் சொல்றாங்க. அப்ப திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாகிஸ்தான் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு என்னவா இருக்கோ அதுவா மட்டும்தான் இருக்கணும். இதற்கு முன்னாடி உள்ள வரலாற்று பிள்ளைகளுக்குள்ளாரெல்லாம் போய் நம்ம மாட்டிக்க முடியாது, அதற்குள்ளால போகக்கூடாது. அது சமூக ரீதியான பதட்டத்தையும் சமூக ஒரு அசமத்துவ சூழலையும் உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு அது. சரி, இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு, பள்ளிகள் இருக்கு. முகலாயர் பீரியடு, ஒவ்வொரு காலகட்டத்துல அக்பர் பீரியடு, பாபர் பீரியடு, ஒவ்வொரு காலகட்டத்துல பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு, சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கு. திருப்பி காலப்போக்கில் நான் முன்னாடி சொன்னதுதான், அந்த சமண கோயில்கள் பௌத்த கோயில்லாம் மாறி இருக்கு, பௌத்த விகாரைகள் வேறையா மாற்றப்பட்டிருக்கு. 2025லயும் 24லயும் 21ஆம் நூற்றாண்டுலயும் மன்னர் காலத்தில் நடந்த சண்டையும், மன்னர் காலகட்டத்துல நடந்த கலாச்சார பரிமாற்றம், இல்ல ஆன்மீக மாற்றங்கள், அதற்குள்ளால நடந்த பிள்ளை சரி, இதுக்குள்ளால போய் நாம் விவாதிக்க போறோமா, இல்லது 1947க்கு பிறகு இந்தியாவாக வந்ததுக்கு பிறகு, ஒரு நவீன தேசிய அரசா உருவானதற்கு பிறகு, ஒரு மன்னராட்சி முடிஞ்சிட்டு மக்களாட்சி வந்ததுக்கு பிறகு, இந்த காலகட்டத்துல நாம் இந்த அரசியலை நாம் முன்னெடுக்க போறோமா? அன்னைக்கு பாபர் அதை பண்ணிட்டாரு, இல்ல அந்த இந்து மன்னர் இதை பண்ணிட்டாரு, இல்ல இந்த பௌத்த மன்னர் அதை பண்ணிட்டாரு, அது எதுக்கும் உண்மை பொய், நம்பிக்கை, மித்து, ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எது எது மித்து, அதாவது எது புனைவு, எது உண்மை, எது சரி, இந்த கேள்விக்குள்ளால போய் மாட்ட போறோமா, இல்ல இனி வரும் எதிர்காலத்தை அமைதியான சூழலுக்குள்ளால நகர்த்திட்டு போறோமா? பாஸ்ட்ல பல பிரச்சனை இருக்கு, பாஸ்ட்ல பல குழப்பமும் இருக்கு, பாஸ்ட்ல சில சரியும் இருக்கு, தவறும் இருக்கு. இதுக்குள்ளால போய் மாட்டிக்க போறோமா, இல்லப்பா இனி ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர்ல அடுத்த கட்டத்திற்கு அமைதியான சூழலை நோக்கி நகர்த்த போறோமா, இல்ல அந்த கோயிலுக்கு கீழே இந்த பள்ளிவாசல் இருந்துச்சுன்னு சண்டை போட முடியுமா, இல்ல இந்த சர்ச்சுக்கு மேல அந்த கோயில் இருந்துச்சு, இப்படி நம்ம போனோம்னா விவாதத்துக்குள்ளால ஒவ்வொரு புனைவு கதைகள்லாம் போய்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு, இவர்கள் ஹிந்துத்துவ RSS தரப்பு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க வெறுப்பு, முழுக்க முழுக்க பொய். நீ பள்ளிவாசல இடிக்காம போ, அதை பற்றி கேள்வி இல்லை. நீ என்ன சொல்ல வர, என்ன மெசேஜ், உன்னோட மெசேஜ் என்ன, என்னை பற்றியான உன் பார்வை என்ன, நான் யாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க அது வெறும் கட்டடம் தான், இறைவன் அந்த கட்டடத்துக்குள்ளால மட்டும்தான் இருக்கிறாருன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனா இது நவீன இந்தியாவில் வழங்கப்பட்ட உரிமை. அப்ப அந்த உரிமையின் மீது மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையை இந்திய அரசு மதிக்குதா? வரலாற்று பிள்ளைக்குள்ளால நம்ம போய் மாட்டிக்க முடியாது. வரலாற்று பிள்ளையில பல மித்தும் இருக்கும், சரியும் இருக்கும், தவறும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுக்குள்ளால போய் நம்ம மாட்டிக்கிறது ஆபத்தான சூழலுக்குள்ளாலதான் போய் மாட்டோம். உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்காக பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.